ஹாய், என் பேர் இர்ஃபான். நான் வந்து மதுரையிலேருந்து வரேன். நான் வந்து இங்கே பைக்கிங் ஸ்பைடர்ஸ் வந்து எங்கள் அண்ணன் சென்னையில் இருக்கனால அவங்க போனாட்ட அந்த கொல்லி ஹில்ஸ் போனாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன். சரி, இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு ஒரு பெரிய டீமோட சேர்ந்து போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறப்ப தான் இந்த ட்ரிப்புக்கு அவங்க போஸ்ட் பண்ணாங்க. போஸ்ட் பண்ண நைட்டே நான் எங்கள் அண்ணன்ட்ட சொல்லிட்டேன், இந்த ட்ரிப்புக்கு நான் வரேன், நான் போகணும் அப்படின்னோடனே. ஏன்னா எனக்கு அது ஒரு பக்கம் மதுரை ரூட்டுன்னொடனே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பேசினதுக்கப்புறம் அவங்க ஓகே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து சரி அப்படின்ட்டு அட்வான்ஸு அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி போட்டதுக்கப்புறம் அங்கேருந்து ரவி ப்ரோ ஒருத்தவர் பேசினார். அவர் பேசுகிறப்பே தெரிஞ்சிருச்சு இந்த ரைடு எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஏன்னா அவர் பேசுகிறப்பே ரொம்ப நாள் ஏதோ பழகின ஒரு பையன்ட்ட பேசுகிற மாதிரி, ஒரு ரொம்ப நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்க பேசுகிற மாதிரி பேசினார். அப்போவே இந்த ட்ரிப்பு ஓகே, இது இனிமேல் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு வைப் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி எப்படா அந்த டேட் வருன்ற மாதிரியும் இருந்துச்சு. டேட் நெருங்க ஒரு மாதிரி அமோகமாக இருந்துச்சு. வந்தோம், சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே நல்ல டீம். ஒரு எல்லாருமே ஃபேமிலி மாதிரி, இந்த விக்கி ப்ரோ, சிவமணி ப்ரோ எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க. புதுசாக இப்போ தான் இவனை பார்க்குறோம் அப்படிலாம் இல்லாமல் என்றைக்கோ எப்போலேருந்தோ பழகுற மாதிரி நல்லா ஒரு பாண்டு மாதிரி இருந்துச்சு. அதாவது சரியான ட்ரிப்பு. நெக்ஸ்ட் டைம் கேட்டிருக்கேன் மணி ப்ரோட்ட, அடுத்த மதுரை பார்க்க போகிற மாதிரி ஏதாவது ட்ரிப்பு போடுங்கன்ட்டு. அதனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. அடுத்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க.